Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Wings of Fire written by APJ Abdul Kalam and Arun Tiwari. Wings of Fire வந்து it is an autobiography of Abdul Kalam. இதுல வந்து first 3 chapters தான் உங்களுக்கு prescribe ஆயிருக்கு for second semester general English. Before entering into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஒரு சின்ன ஷார்ட் நோட் அபவுட் த ஆத்தர், அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு 3 சாப்டர்ஸ் இருக்கிறதுனால எஸ்ஏ கொஞ்சம் பெருசா இருக்கும். அவுல் பக்கீர் ஜெயினுல் அப்தீன் அப்துல் கலாம், இதுதான் அவரோட ஃபுல் நேம். பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுவோம் இல்லையா, அவுல் பக்கீர் ஜெயினுல் அப்தீன், இதுதான் அந்த ஏபிஜேயோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ ஹி வாஸ் born on 15th October 1932 and he died on 27th July 2015. He was an Indian aerospace scientist. நமக்கு தெரியும் இல்லையா, அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டா தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி, அவர் என்ன மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் என்னவாகிறாரு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா ஆகிறாரு. who served as the President of India from 2002 to 2007. Wings of Fire 1999, இதுதான் அவர் எழுதினது. இந்த புக்கு வந்து எப்போ வெளிவந்ததுன்னா 1999ல. இட் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் அவரை வந்து செல்லமா கூப்பிடுற பெட் நேம், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, அண்ட் த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இவரோட புக் தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர். இட் இஸ் அ ஆட்டோபயோகிராஃபி ரிட்டன் இன் த இயர் 1999. இட் வாஸ் ரிட்டன் பை ஹிம் அண்ட் அருண் திவாரி. ஸோ அவர் சொல்லியிருப்பாரு ஒரு சில விஷயங்களை, அதை எழுதினவர் அருண் திவாரி. ஸோ இவர் சொல்ல எழுதினது அருண் திவாரி. இந்த ஆட்டோபயோகிராஃபி கலாம் எக்ஸாமின்ஸ் his early life, effort, hardship, fortitude, luck and chance that eventually led him to lead Indian space research, nuclear and missile program. So அவர் வந்து நம்ம இஸ்ரோல பெரிய சயின்டிஸ்டா இருந்திருக்கிறாரு, நிறைய மிசைல் ப்ரோக்ராம்ஸ்க்கு அவர் தான் வந்து லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவரோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்தது, இதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கிறது தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர். அவரோட ஏர்லி லைஃப், என்ன மாதிரி எஃபர்ட் போட்டு இந்த பெரிய பொசிஷனுக்கு, ஒரு சாதாரண ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியில் பிறந்தவர் இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பொசிஷன், பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்ற பொசிஷனுக்கு வர்றதுக்கு அவரோட லைஃப் எப்படி அமைஞ்சிருந்தது, எந்த அளவு எஃபர்ட் போட்டாரு, அதெல்லாம் பத்தி பேசியிருக்கிறது தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர். ஓகே, ஸோ இதுல 3 சாப்டர்ஸ் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. ஒவ்வொரு சாப்டரும் ஒரு பேராகிராஃப்குள்ள நான் கொண்டு வர மாதிரி பார்த்துருக்கேன். எஸ்ஏ Introduction. APJ Abdul Kalam is one of India's greatest scientists and is the former president who wrote Wings of Fire to share his life story. So, APJ Abdul Kalam, one of India's greatest scientists and former president. So, அவர் யாரு, பெரிய சயின்டிஸ்ட், இந்தியாவில் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் அறியப்படுறார். அது மட்டும் இல்லை, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்கிறாரு ஒரு 5 years term. He wrote Wings of Fire. இந்த புக் அவர் எழுதியிருக்காரு. இந்த புக் வந்து அவரோட லைஃப் ஸ்டோரி தான். The book begins with his childhood education and early struggles. புக் ஆரம்பிக்கிறது அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்தே ஆரம்பிக்குது. அவர் எங்க படிச்சாரு, ஆரம்ப காலத்துல அவரோட போராட்டங்கள்லாம் எப்படி இருந்தது, ஏர்லி ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்ததெல்லாம் சொல்றாரு. These experiences shaped his dreams and future. அவருடைய அந்த பழைய அந்த ஏர்லி எக்ஸ்பீரியன்சஸ் வந்து தான் அவரோட கனவுகளை எல்லாம் ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வந்தது. His strong values, love for science and hard work helped him achieve great success. ஸோ அவர்கிட்ட நிறைய நல்ல வேல்யூபிள் பிரின்சிபல்ஸ் இருந்தது, நல்ல கொள்கைகள், சயின்ஸ் மேல அவருக்கு இருந்த அந்த லவ், ஓகே, ஹார்ட் ஒர்க், இது எல்லாம் தான் அவர் எவ்வளோ தூரம் முன்னேற்றுச்சு. ஸோ இதுதான் அவரை பற்றி இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் பற்றி ஒரு introduction. Now let us get into his autobiography. A simple childhood in Rameshwaram. இது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சாப்டரா வருது உங்களுக்கு. அப்துல் கலாம் was born in the island town of Rameshwaram in 1931. ஸோ ராமேஸ்வரம் பத்தி உங்களுக்கு தெரியும், 1931ல பிறந்திருக்காரு. இட் இஸ் a small town in தமிழ்நாடு. ஓகே, ரொம்ப பெரிய சிட்டி எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன டவுன் தான். ராமேஸ்வரம் was the center place for pilgrims. ராமேஸ்வரம்னா நமக்கு ஞாபகம் வர்றது டெம்பிள் தான். ஸோ பில்கிரிமேஜ்க்கான பெரிய இடம் இது. காஷி ராமேஸ்வரம்னு நம்ம ஹிந்துஸ் எல்லாம் அதை ரொம்பவே இதாக சொல்ற ஒரு விஷயம் தான் ராமேஸ்வரம். காசியும் ராமேஸ்வரம் தான் பெரிய புனித ஸ்தலமா நம்ம பார்ப்போம். த ஃபேமஸ் சிவா டெம்பிள் வாஸ் நியர் டு ஹிஸ் ஹவுஸ். அந்த ராமநாத சுவாமி டெம்பிளே வந்து பக்கத்துல, இவங்க வீட்டு பக்கத்துல தான், 10 minutes வாக்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. த ஹை பிரீஸ்ட் ஆஃப் த டெம்பிள்
Pakshir Lakshmana Shastri was a close friend of his father. என்ன சொல்லியிருப்பாரு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லன்னா எந்த அளவுக்கு ரிலீஜியஸ் ஹார்மனி இருந்தது. அவங்க வந்து அந்த ப்ரீஸ்ட் ஃபேமிலி தான். அவர் பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி தான் டெம்பிளோட ஹை ப்ரீஸ்ட், பிரதம ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்டா இருந்தவர் அவர் தான். அவர் வந்து உங்க அப்பாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. அப்போ நல்லா ஷேர் பண்ணிப்பாங்க. எங்க அப்பாவும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்தாரு. ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸ் எல்லாம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்கலாம் சொல்றாரு. கலாம்ஸ் ஃபேமிலி வாஸ் சிம்பிள் பட் ரெஸ்பெக்டட். இவங்க இன்னும் ரொம்ப புவர்னு சொல்றதுக்கு இல்ல, ஃபிஷர்மேன் ஃபேமிலியா இருந்தா கூட இவருக்கு தேவையான எல்லாமே கிடைச்சதுன்னு தான் சொல்லுவாரு. ஃபுட்டுக்கோ இல்லைன்னா வசதின்னு அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கோ மருந்துக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. எசென்ஷியலான விஷயங்கள் எங்க வீட்டுல கிடைச்சதுன்னு சொல்றாரு. முக்கியமான விஷயங்கள் வீட்டுல கிடைச்சதுன்னு தான் சொல்றாரு. ஆனா சிம்பிள் லைஃப் வாழ்ந்திருக்காங்க. He and his family lived in their ancestral house. ஒரு பழைய வீடு, அவங்க மூதாதையர் இல்லத்துல தான் அவங்க வாழ்ந்தாங்க. ancestral ஹவுஸ்னா மூதாதையர் இல்லம். built of limestone and brick. அது வந்து கல்லு வச்சும் லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கல் சொல்லுவாங்களா அதெல்லாம் வச்சு கட்டப்பட்ட வீட்டில தான் வாழ்ந்திருக்காங்க. ஹிஸ் ஃபாதர் ஜைனுலாப்தன் வாஸ் ரிலிஜியஸ் அண்ட் கைண்ட். அவங்க அப்பா பேரு ஜைனுலாப்தன். நீங்க நேம்ஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பா பேரு அம்மா பேரு, அவரை இன்ஸ்பயர் பண்ண லீடர்ஸ், இங்க இது டீச்சர்ஸ் எல்லாம் முக்கியம் இந்த லெசன்ல ஒன் வேர்ட்ஸ்ல. ஸோ ஜைனுலாப்தன் இஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் நேம். ஹி வாஸ் வெரி ரிலிஜியஸ் அண்ட் கைண்ட். ரொம்ப கைண்டான ஒரு கேரக்டர். அவர் ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணவங்க இவங்க எல்லாமே. மதர் ஆஷியாம்மா, ஷி ஆல்சோ took care of the family. அவங்கள பத்தியும் ரொம்ப சொல்வாரு. தோ நாட் ரிச் தே லிவ்ட் ஹாப்பிலி. ஓகே, ரொம்ப பெரிய பணக்காரங்க இல்லதான், ஆனா ஹாப்பியா வாழ்ந்திருக்காங்க. கலாம் ஹேட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ். ஸோ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, அவருக்கு ஹிந்து ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. ஹிஸ் சைல்ட்ஹுட் வாஸ் ஃபில்ட் வித் லேர்னிங் அண்ட் கியூரியாசிட்டி. நல்லா படிக்கணும்னு நினைச்சாரு, நிறைய ஆர்வமா இருந்தார், கியூரியஸா இருந்தாரு. பீப்புள் ஆஃப் போத் த ரிலிஜியன்ஸ், ஹிந்து அண்ட் இஸ்லாம், ஓகே, த ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் லிவ்ட் இன் ஹார்மனி அண்ட் பீஸ் அஸ் நெய்பர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கிட்டத்தட்ட இருக்கு. ஓகே, கலாம்ஸ் ஃபாதர் ஜைனுலாப்தன் believed people seek help when they are sad or alone. He saw himself as a helper and thought prayer could fight evil. But he knew prayer alone could not solve daily problems. He taught that true happiness comes from within. Kalam was deeply influenced by him. So இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கலாம்ஸ் ஃபாதர் இருக்கார்ல ஜைனுலாப்தன், அவர் என்ன பண்ணார்னா மக்கள் வந்து சேடா இருக்கிறப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், தனிமையில இருக்கிறப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாரு. ஓகே, he saw himself as a helper. தன்னை வந்து ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு பிறந்த ஆளா தன்னை பார்த்துப்பாரு. பிரேயர் வந்து கெட்ட விஷயங்களை எதிர்த்து போராடும் நம்பினார். he thought prayer could fight evil, but he knew prayer alone could not solve daily problems. அதனால சாமிட்ட வேண்டிட்டே இருந்தா நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ந்துடுறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்வாரு. He taught that true happiness comes from within. அப்புறம் என்ன சொல்வாருன்னா, உண்மையான ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலாமோட அந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல அவங்க அப்பாவை பாக்குறாரு, அவங்க அப்பா எப்படி வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யறாரு, அந்த ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸோட இருக்காரு, ரொம்ப கைண்டா இருக்காரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு சமயம் சைக்ளோன் வந்தப்போ இவங்களுக்கும் பெரிய அழிவு. ஆனா அவர் என்ன நினைப்பாருன்னா, தனுஷ்கோடியில நடந்த அந்த அழிவையும் மத்தவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நினைச்சு அவங்க அப்பா கவலைப்படுவாராம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருந்த அவங்க அப்பா வந்து இவருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்காரு. When Kalam was 6, his father built a sailboat to help pilgrims. பாருங்க, இது இங்க சொல்லியிருக்க அந்த விஷயம். when he was 6, அவருக்கு 6 வயசு இருக்கிறப்போ ஒரு ஃபெரி போட், ஒரு சின்ன போட் ஒன்று அவங்க அப்பா வந்து பில்ட் பண்ணாராம். the business did well at first but was destroyed by cyclone. அது வந்து ஒரு தொழிலா பண்ணியிருக்காரு, ஒரு ஹெல்ப் சர்வீஸ் மாதிரியும் பண்ணியிருக்காரு. அங்க வந்து ராமேஸ்வரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு, பில்கிரிம் சென்டர் இருக்கு, போட்ல போற மாதிரி. ஓகே, ராமர் கல்யாணம் நடந்த இடம் மாதிரி ஒண்ணு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, after he brings Sita from ராவணாட்ட இருந்து ராமாவும் சீதாவும் வர்றப்போ அவங்களுக்கு உள்ள ஏதோ சடங்கு நடந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு.
ரைட். அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு போகணும், நிறைய பில்கிரிம்ஸ் போகணும்னு விரும்புகிறப்போ அவங்க அப்பா தன்னோட அந்த போட்டை யூஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்திருக்கு அன்டில் த சைக்ளோன். அந்த பெரிய புயல் வர வரைக்கும் நல்ல பிஸ்னஸ் போச்சு. ஆனால் அந்த சைக்ளோனில் அவங்க இது போட்லாம் போயிடுச்சு. ஹிஸ் ஃபாதர் ஸ்டேட் காம் அண்ட் வாஸ் மோர் worried about a bigger tragedy, the Palm Bridge collapse which killed many. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அமைதியாக தான் இருக்கிறாரு. அந்த சைக்ளோன்ல அவங்களோட போட்டெல்லாம் வீணா போனப்போ கூட அவர் அமைதியா இருந்தாரு. அவருக்கு என்ன கவலைன்னா பாம்பன் பிரிட்ஜ் எடுத்து விழுந்துருச்சு. என்னன்னா அந்த ட்ரெயின்ல இருந்து அத்தனை பேரும் மூழ்கி போயிட்டாங்க. அந்த ட்ராஜடி தான் அவருக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஹி அக்செப்டட் ஹிஸ் லாஸ் பட் மோன் த டிசாஸ்டர். தன்னோட லாஸை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனா அந்த பெரிய கொடுமைகள் நடந்ததுல அதுக்காக தான் ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஸோ அப்படி ஒரு கிரேட் மேன் தான் அவங்க அப்பாவா சொல்றாரு. அப்துல் கலாம்ஸ் ஃபர்ஸ்ட் கசின் சம்சுதீன் had a great influence on his childhood. ஸோ கசின் பிளட் ரிலேஷன்ஸ்ல வர எல்லாத்தையுமே அவர் சித்தப்பா பெரியப்பா பசங்க எல்லாத்தையும் கசின்னு சொல்லுவோம். ஸோ சம்சுதீன் ஹேட் அ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹிஸ் சைல்ட்ஹுட். அவன் வந்து ஃபர்ஸ்ட் கசன். ஹி வாஸ் த ஒன்லி நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் இன் ராமேஸ்வரம் ப்ரொவைடிங் நியூஸ் ஆன் இண்டிபெண்டன்ஸ், அஸ்ட்ராலஜி அண்ட் ட்ரேட். ஸோ சம்சுதீன் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். சின்ஸ் கலாம் குட் நாட் ரீட் வெல், ஹி என்ஜாய் லுக்கிங் அட் த பிக்சர்ஸ் பிஃபோர் த நியூஸ் பேப்பர்ஸ் வர் டெலிவர்ட். ஸோ இவங்களெல்லாம் எப்படி கலாம் சொல்றாருன்னா, சம்சுதீன் ஆகட்டும் அவங்க அப்பா ஜெயினுல் ஆப்தீன் ஆகட்டும் இயர்லி இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் சைல்ட்ஹுட்டா சொல்றாரு. குழந்தை பருவத்துல அவர் மேல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணவங்களா தான் இவங்களை பத்தி பேசுறாரு. கலாமுக்கு அப்ப எல்லாம் பெருசா படிக்க கூட தெரியாது. ஆனாலும் அந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல இருக்க படங்களை ரொம்ப ஆசையா பார்ப்பாராம். ஸோ அந்த அந்த வகையில சம்சுதீனையும் ஒரு பெரிய ஒரு தனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தினவரா சொல்றாரு. அடுத்ததா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன். அப்துல் கலாம் ஹேட் 3 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ராமநாத சாஸ்திரி, அரவிந்தன் அண்ட் சிவபிரகாசன். பாருங்க 3 பேருமே பிராமின்ஸ் தான் அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டே எ டீச்சர் ஸ்கோல்டட் ஹிம் ஃபார் சிட்டிங் பிஹைண்ட் ரமானந்த சாஸ்திரி, எ priest's son, and made him sit at the back due to his social status. ஒரு நாள் கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் என்ன பண்ணிட்டாரு, நீ எப்படி வந்து ரமானந்த சாஸ்திரியோட கிட்ட உட்காரலாம், அவன் வந்து ஹை பிரீஸ்டோட சன், நீ போய் பின்னாடி உட்காருன்னு டீச்சர் சொல்லிட்டாராம். பட் சயின்ஸ் டீச்சர் அவர் அப்படி சொன்னோன்னு குழந்தையா இருக்கப்போ அவருக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா சயின்ஸ் டீச்சர் ஒருத்தர் இருந்திருக்காரு, சிவசுப்பிரமணிய ஐயர்னு சொல்லிட்டு. அவர் ஈக்குவாலிட்டி எல்லாரும் ஒண்ணுதான் நம்புறவர். அவர் என்கரேஜ் ஹிம் டு ஸ்டடி ஹார்ட். அவர் வந்து ஏன்னா இவர் தன்னோட புக்ல பாசிட்டிவான திங்ஸ் தான் நிறைய சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் அவருக்குள்ள பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாங்கன்றத தான் சொல்லியிருக்காரு. குறைகளை சொல்றதை விட நிறைகள் தான் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து சிவசுப்பிரமணிய ஐயர் தனக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணாரு, படிக்கணும்ன்றது, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு அவர் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு. After World War II ended, India's freedom was near and the country was hopeful. World War II முடிஞ்சோன்னா இந்தியா வந்து ஃப்ரீடம் வந்துடும் அப்படின்னு தான் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. Inspired, Kalam decided to study in Ramanathapuram. His father supported him, saying love should not hold him back. அப்புறம் ராமநாதபுரத்தில் போய், இவங்க இருக்கிறது ராமேஸ்வரம், ஸோ ராமநாதபுரத்தில் போய் படிக்கிறதுக்கு கலாம் முடிவெடுக்கிறாரு. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வந்துடும், நல்ல காலம் பிறக்கும்னு எல்லாம் நம்புறாங்க. அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்றாங்க. அன்புனால நீ என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, வெளியே போகணும்னு சொல்றாரு. சம்சுதீன் அண்ட் ஜைனுல் ஆப்தீன் டிராவல்டு வித் ஹிம் அண்ட் ஹி ஜாயின் ஸ்குவாட்ஸ் ஹை ஸ்கூல். அப்ப ராமநாதபுரத்துல இருந்து ஸ்குவாட்ஸ் ஹை ஸ்கூல்ல வந்து அவர் என்ன பண்றாரு, தன்னோட ஹை ஸ்கூல் படிப்பை ஆரம்பிக்கிறாரு. ஓகே, அடுத்ததான் கலாம்ஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் பவர் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இது வந்து ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தோன்னா நடக்கிற விஷயங்கள். சாப்டர் 2ல தான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்படுது. அப்துல் கலாம் ஆஃபன் ஃபெல்ட் ஹோம் சிக் பட் வாஸ் டிட்டர்மைன்ட் டு அட்ஜஸ்ட் டு ஹிஸ் நியூ லைஃப். ஹாஸ்டல் லைஃப் கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கும் ஆரம்பத்திற்குள்ள. அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுறாரு. ஆனாலும் அவர் உறுதிமொழி ஏற்கிறாரு, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நியூ லைஃப்க்குன்னு. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஹிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகம் அ கலெக்டர், ஸோ ஹி ஃபெல்ட் இட் வாஸ் ஹிஸ் டியூட்டி டு ஃபுல்ஃபில் தட் ட்ரீம். அவங்க அப்பா அவர் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, அப்பாவோட ஆசை நிறைவேற்றணும்னு ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பையனை நினைக்கிறாரு. ஒரு 10-11 வயசு பையன். அட் 15 ஏஜ் வந்துச்சு. ஹி வாஸ் அன் ஈகர் ஸ்டூடெண்ட் ஹூ லவ் லேர்னிங். 15 வயசு கிட்டத்தட்ட 10th படிக்கிறப்ப எல்லாம் அவருக்கு வந்து படிப்பு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஹிஸ் டீச்சர் ஐயாதுரை சோலமன் வாஸ் கைண்ட் அண்ட் ஓப்பன் மைண்டட். இன்னொரு ஃபாதர் பத்தியும் பேசியிருப்பார், நிறைய பேரை மென்ஷன் பண்றாரு.
ஓகே, நம்ம முக்கியமான ஆளுங்களை தான் இங்க சொல்லிட்டே வரோம். ஐயாதுரை சோலமன் வாஸ் அவர் நிறைய பேட்டியில கூட சொல்லியிருக்கார் கலாம் இவரோட பேரை. ஐயாதுரை சோலமன் அப்படிங்கிற அந்த டீச்சர் வந்து ரொம்ப கைண்டாகவும் ஓப்பன் மைண்டடாகவும் இருந்தாரு. இவரோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸா அவர் சொல்லியிருப்பார். ஹி பில்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன் கலாம் அண்ட் மேட் ஹிம் ரியலைஸ் தட் டு அச்சீவ் எனிதிங் ஹி மஸ்ட் டிசைர் இட் ஸ்ட்ராங்லி அண்ட் பிலீவ் இட் வில் ஹேப்பன். அவர் என்ன சொல்லியிருக்காரு கலாம்கிட்ட அப்படின்னு சொன்னா, நீ உன்னால எல்லாம் பண்ண முடியும் நம்புன்னு சொல்றாரு. மிஸ்டர் ஐயாதுரை சோலமனை வந்து அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் நிறைய இடத்துல அவர் ஞாபகப்படுத்தி சொல்றாரு கலாம் அப்படின்னா இதுதான். அவர் என்ன சொல்றாரு யங் கலாம்கிட்ட அப்படின்னு சொன்னா, டு அச்சீவ் எனிதிங் ஹி மஸ்ட் டிசைர் இட் ஸ்ட்ராங்லி அப்படிங்கிறார். நீ எதையும் உன்னால சாதிக்க முடியும்னு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, நீ சாதிக்கணும், உன்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நீ நம்பணும். அதுக்கு நீ அதை வந்து டிசைர் பண்ணணுங்கிறாரு. ஒரு விஷயத்தை விரும்பணும். விருப்பம் இல்லாம ஒரு விஷயத்தை நீ செய்ய முடியாது. யூ மஸ்ட் டிசைர் இட் ஸ்ட்ராங்லி அப்படிங்கிற ஆசைப்படு அந்த விஷயத்துக்கு. அண்ட் பிலீவ் இட் வில் ஹேப்பன், அது நடக்கும், நம்ப கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்து அவருக்குள்ள இருக்கிற அந்த டிட்டர்மினேஷன் வைராக்கியத்தை தூண்டி விட்டுருக்கிறாரு அவங்க டீச்சர் ஐயாதுரை சோலமன். ஓகே, இது எல்லாத்துக்கும் தான் பொருந்துற விஷயங்கள் தான். நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு ரொம்ப நல்லா ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சியில செஞ்சா கண்டிப்பா நடக்கும்ன்றது தான். ஸோ நம்ம படிக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் தான் நிறைய படிக்கிறோம். ஓகே, ஹி டாட் இம் தட் ஸ்ட்ராங் டிசையர் அண்ட் ஃபெய்த் குட் சேஞ்ச் டெஸ்டினி. ஸோ ஸ்ட்ராங் டிசையரும் நம்பிக்கையும் இருந்தா நம்ம தலையெழுத்தே மாறும்னு அவர் சொல்லி தந்தாரு. திஸ் அட்வைஸ் மோட்டிவேட்டட் கலாம் அண்ட் மேட் ஹிம் பிலீவ் இன் த பவர் ஆஃப் எஜுகேஷன். பயங்கரமா அவரை மோட்டிவேட் பண்ணுது சாலமன் சாரோட டீச்சிங்ஸ். ஸோ எஜுகேஷனை ரொம்ப நம்புறாரு. By the time he finished school at Squads, he was confident and ready to succeed. So Squadsல அவர் முடிக்கிறப்பவே அவர் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்டா சக்சஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் ஸ்டூடெண்டா வெளியே வரார். ஓகே, ஸோ அடுத்ததா இதெல்லாம் நம்ம 3rd சாப்டர்ல பார்க்குற விஷயங்கள். கலாம்ஸ் ட்ரீம் ஆஃப் ஃப்ளையிங் அண்ட் கரியர் பிகினிங்ஸ். ஓகே, அதாவது இப்போ ஸ்கூலிங் முடிச்சுட்டாரு, காலேஜில் சேர போறாரு, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இல்ல காலேஜே முடிச்சிட்டார். கிராஜுவேட்டிங் ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கே முடிச்சிட்டார். கலாம் வாண்டட் டு ஃப்ளை. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சோன்னா அவருக்கு என்ன தெரியுமா ஆசை, பைலட் ஆகணும்னு ஆசை. ஹி வாண்டட் டு fly aeroplanes. So he applied for jobs in the Indian Air Force and TD and P அப்படின்னு தான் போட்டிருந்தது. ஓகே, அந்த இடங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, he is applying for jobs. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, டிஃபென்ஸை சேர்ந்த ஒரு இது இன்ஸ்டியூட் அது. ஸோ இதுக்கெல்லாம் அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் கால்ட் ஃபார் இன்டர்வியூஸ் அட் போத் பிளேசஸ். 2 இடத்துலையும் அவருக்கு இன்டர்வியூஸ் கூப்பிடுறாங்க. இன் டேராடூன் தி ஏர்ஃபோர்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் பர்சனாலிட்டி, ஃபிட்னஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ அவர் வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு போறாரு. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க இன்டர்வியூ நடத்துறாங்க. பர்சனாலிட்டி, ஃபிட்னஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு தான் இது நடத்துறாங்க. கலாம் வாஸ் எக்ஸைட்டட் பட் நர்வஸ். அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. அவர் சின்ன வில்லேஜ்ல இருந்து போறவர் இல்லையா, ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த அளவு இருந்ததுன்னு தெரியல, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஹி ஃபினிஷ் 9th out of 25 கேண்டிடேட்ஸ். ஸோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணது எல்லாம் பாஸ் பண்ணி வந்தவங்க 25 கேண்டிடேட்ஸ். இவர் வந்து 9th கேண்டிடேட்டா வராரு. ஆனா பட் ஒன்லி 8 were selected. அதுல 8 பேரை செலக்ட் பண்றாங்க, 9thல இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹி வாஸ் ஹார்ட் ப்ரோக்கன். பயங்கரமா அவருக்கு வந்து மனசே உடைஞ்சு போயிடுது. இதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டாரு, அது நடக்கல. To clear his mind, he visited Rishikesh and met Swami Sivananda. ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகுது. அப்போ அவர் வந்து கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றப்போ, நம்ம எப்பவுமே மனசு ரொம்ப ஒரு மாதிரி விட்டு போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அதை என்ன பண்ணும், திரும்ப ரீஜுவனேட் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரிஷிகேஷ் போறாரு, இந்த பில்கிரிம் சென்டர்ஸ்க்கெல்லாம் போறாரு. அடுத்து சுவாமி சிவானந்தாவை பாக்குறாரு. அவர் வந்து அவர் சொல்ற விஷயங்கள் அவருக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்பட்டதுன்னு சொல்றாரு.
பண்றாரு. Who advised him to accept destiny and see failure as a step to success. அவர் என்ன அட்வைஸ் பண்றாருன்னா டெஸ்டினிய ஏத்துக்கோங்கிறாரு. உனக்கான விதி என்னங்கிறத நீ ஏத்துக்கோ, அப்படியே ஏத்துக்கோ. அண்ட் see failure as a step to successங்கிறாரு. தோல்விதான் வெற்றிக்கான முதல் படியா நீ எடுத்துக்கோ, நீ அடுத்து ஜெயிப்பன்னு சொல்லி அவரை ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டார். இன்ஸ்பயர்ட், கலாம் ரிட்டர்ன் டு டெல்லி டு செக் ஆன் ஹிஸ் டிடிடி அண்ட் பி இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணாரு, அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 இன்டர்வியூவும் வந்திருந்தது இல்லையா? ஸோ வீட்டுக்கு வந்துட்டு செகண்ட் இன்டர்வியூவை அட்டன் பண்ண போறாரு. ஹீ காட் அ சான்ஸ் டு பிரசன்ட் ஹிஸ் ஒர்க் டு ப்ரொஃபசர் MGK மேனன். ஸோ அவர் வந்து தன்னோட ஒர்க்கை MGK மேனன்கிறவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்றாரு. This led to an interview with the Indian Committee for Space Research. So, INCOSPAR அப்படின்னு ஸ்பேஸ் ரிசர்ச் ரிலேட்டடான ஒரு இடத்துக்கு போய் அவர் இன்டர்வியூக்கு போறாரு. த இன்டர்வியூ வாஸ் கண்டக்டட் பை இஸ்ரோவோடது தான். ஓகே, த இன்டர்வியூ வாஸ் கண்டக்டட் பை டாக்டர் விக்ரம் சாராபாய். ஸோ டாக்டர் விக்ரம் சாராபாய் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த நம்பி நாராயணன் பத்தி நீங்க படிச்சிருந்தாலும் அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கலாமும் விக்ரம் சாராபாய் பத்தி நிறையவே சொல்லியிருப்பாரு. கலாம் வாஸ் செலக்டட் அஸ் அ ராக்கெட் இன்ஜினியர். ஸோ அந்த இடத்துல அவர் செலக்ட் பண்ணப்பட்டார். ஸோ ஒரு இடத்துல அவர் தோல்வி அடைஞ்சாலும் அடுத்து அவரோட இன்னொரு ஆசை நிறைவேறுது. ஸோ இவர் சுவாமி சிவானந்தா சொன்ன மாதிரிதான், ஒரு இடத்துல நீ தோல்வி அடைஞ்சதுனால அது வெற்றியோட முதல் படிக்கட்டா வச்சுக்கொண்டு தான் அவர் சொல்றாரு. ஸோ அதுல இருந்து அவர் தொடங்குறாரு. அந்த ஃபெயிலியர் தான் தன்னோட சக்சஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்போ ராக்கெட் இன்ஜினியர் ஆயிடுறாரு. திஸ் மார்க் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி இன் இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம். இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்குள்ள நுழைறாரு. ஹிஸ் ஸ்டோரி ஷோஸ் ஹிஸ் ரெசிலியன்ஸ் அண்ட் டெடிகேஷன் டு சயின்ஸ். ஸோ அவரோட இந்த விடாமுயற்சி, கீழே விழுந்தாலும் எந்திரிக்கிறதா ரெசிலியன்ஸ் அண்ட் டெடிகேஷன் டு சயின்ஸ், இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது படிச்ச வரைக்குமே உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி எந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து எவ்வளோ பெரிய பொசிஷன் போறாரு அப்படிங்கிறத. டாக்டர் APJ அப்துல் கலாம்ஸ் early life shape is, so this is conclusion, his journey to success. His simple childhood in Rameshwaram taught him strong values, kindness and hard work. ஸோ சாதாரண சைல்ட்ஹுட் தான். ராமேஸ்வரத்துல அவர் கிடைச்சது வந்து ரொம்ப சிம்பிள் சைல்ட்ஹுட். அங்க வந்து அவருக்கு கிடைச்சது என்னன்னா ஸ்ட்ராங் வேல்யூஸ் கிடைச்சது, நல்ல பிரின்சிபல்ஸ். அங்க பெருசா படிப்பு கிடைக்கலனாலும் அன்பு தெரிஞ்சுக்கிட்டாரு, நல்ல கொள்கைகள் வேல்யூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு, லைஃப்ல எப்படி மாரலா வாழணும்னு தெரிஞ்சுட்டாரு. ஏன்னா இன்னைக்கும் கலாம் பத்தி நம்ம அவரோட வேல்யூஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அவரோட ஹார்ட் ஒர்க் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு யங் ஏஜ்ல. ஹிஸ் ஃபாதர்ஸ் விஸ்டம் அண்ட் ஹிஸ் டீச்சர்ஸ் என்கரேஜ்மெண்ட் ஹெல்ப் ஹிம் பில்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பிலீவ் இன் ஹிம்செல்ஃப். ஸோ அப்பாவோட விஸ்டம் ஆகட்டும், டீச்சர்ஸோட என்கரேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து தன்னை நம்ப ஆரம்பிச்சார். ஈவன் when he faced up with struggles, he stayed determined and never gave up. நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சோன்னா ரொம்ப மனசு விடுறார். ஆனா he did not give up. அதுக்கு அடுத்து என்ன சாய்ஸ்ன்னு தேட ஆரம்பிச்சிட்டார். தோல்வி அடைஞ்சா துவண்டு போகாம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார். ஸோ கலாம் ஸ்டோரி இன்ஸ்பயர்ஸ் us to dream big, work hard and believe in ourselves. ஓகே, ஸோ அவரோட ஸ்டோரி நம்மள இதை தான் செய்ய வைக்குது. பெரிய கனவு, அவர் எப்பவுமே கனவு காணுங்கன்னு தான் சொல்றாரு. அவரோட மாஸ்டர் சொன்னதான் நம்மளுக்கும் சொல்றாரு, பெருசா கனவு காணுங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுங்க, உங்களை நம்புங்க, கண்டிப்பா சாதிப்பீங்கன்னு சொல்றாரு. ஹிஸ் லைஃப் ப்ரொவைட்ஸ் த டிட்டர்மினேஷன் அண்ட் எஜுகேஷன் கேன் சேஞ்ச் அவர் ஃபியூச்சர். ஸோ அவரோட லைஃப் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு வைராக்கியமா இருக்கிறதும் படிப்பும் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் மாற்றும் அப்படிங்கிறத தான் அவரோட லைஃப் வந்து நம்மளுக்கு சொல்லி தருது. ஓகே, hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.